நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாத்திரமல்ல, அனைத்து தரப்பு மக்களின் விருப்பம் என்பது ஊடகத்துறையை சேர்ந்த உங்களுக்கு தெரியும். உறுதியாக அவர்களுக்காக நான் இன்றைக்கு வேட்பாளராக வந்து நிற்கிறேன். எனக்கு இந்த தொகுதியை எனது அருமை நண்பர் முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களும் அவரது மகன் திரு ரவீந்திரநாத் அவர்களும் நான் இங்கு வந்து போட்டியிட வேண்டும் என்று திரு ரவீந்திரநாத் கடந்த 24 ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்க நம்ம அம்மாவுடைய பிறந்தநாள் கூட்டத்திற்கு நான் தேனிக்கு வந்தப்ப முடிச்சுட்டு போறப்ப என்னை வழி அனுப்புகின்ற பொழுது அவங்க அப்பா மற்ற சைதுகான் மற்ற எங்க நிர்வாகிகள்லாம் இருந்தப்ப நான் வேன்ல இருந்து இறங்கி அவர்கள்ட்ட விடைபெறப்ப, சார் நீங்க தான் தேனி தொகுதியில் போட்டியிடுன்னு எனக்கு என்னை அவர்கள் அழைத்தார். இருந்தாலும் நான் சொன்னேன், நான் உண்மையாக சொல்கிறேன், நான் தொகுதியில் தேர்தலில் போட்டியிடுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தேன். என்னை நண்பர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் நமது தேனி தொகுதியை சேர்ந்தவர்கள் நான் போட்டியிடணும்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொன்னப்போ கூட நம்ம மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் சென்று வாக்கு சேகரிக்கணும் என்கிற எண்ணத்தில் தான் இருந்தேன். அவர் அழைத்த பிறகு நான் யோசித்தேன். திரு OPS அவர்களுடன் பேசினேன். அதுபோல கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் என்னை நான் தேனியில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். திரு ரவீந்திரநாத் அவர்கள் என்னை அழைத்த பிறகு நான் யோசித்தேன். திரு பன்னீர்செல்வம் அவர்களோடு தொலைபேசியில் பேசும்பொழுது அவர் நீங்கள் போட்டியிடணும்னா எந்த தொகுதியில் சார் அவசியம் நான் போட்டியிட்டா தேனியில தான் போட்டியிடணும் சேர்மன் சொன்னேன். அதை அவர் புரிந்து கொண்டு நான் போட்டியிடுவதற்கு எனக்கு வழி விட்டு அவர் இன்றைக்கு ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். அவரும் வெற்றி பெறுவார். அங்கே எங்கள் கூட்டணி கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் அவருக்கு வெற்றிக்காக கடுமையாக உழைச்சிருவார். சார் ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்துல வந்துட்டு பிஜேபி கூட நிறைய முரண்பட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது அம்மா வந்து 99 சமயத்தில் 98 கூட்டணியில் இருந்தாங்க. 99 காலகட்டத்தில் நான் வந்து பிஜேபியோட கூட்டணி போக மாட்டேன்னாங்க. 2004 கூட்டணி அமைச்சாங்க. நான் இப்ப வேட்பாளராக இங்க போட்டிக்கிட்டேன் அவருக்கு. அதனால அம்மா வந்து அந்த காலத்தில் முடிவெடுத்தாங்க. நான் திரும்ப சொன்னேன், இப்ப அம்மா அவர்கள் இருந்திருந்தால் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு டிடி தினகரன் கட்டுப்பட்டு இருப்பேன். அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியாவை உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு உயர்த்தி வருகிறார். எல்லா நாடுகளும் நிதி நெருக்கடியில் தவிக்கிறப்ப கூட இந்தியாவின் பணவீக்கத்தை குறைத்து ஒரு சிறப்பான நாடாக வளர்ச்சி அடைகின்ற நாடாக உருவாக்கி இருக்கிறார். தொடர்ந்து அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது ஊரறிந்த உண்மை. அவருக்கு ஆதரவு அளிக்கின்றது மூலம் இப்ப அம்மா இருந்தப்ப நாங்க திட்டம் எல்லாம் பெற்றுத்தர முடிஞ்சிச்சு. அது மாதிரி திரு மோடி அவர்கள் கூட்டணியில செல்கிறேன். அவருடைய கூட்டணி வேட்பாளராக நான் வெற்றி பெற்ற பிறகு நமது தொகுதியின் வளர்ச்சிக்கு அம்மா அவர்கள் இருந்தபோது எப்படி உரிமையாக திட்டங்களை பெற்று தந்தோமோ இங்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்தோம். அடிப்படை வசதிகள், மருத்துவக் கல்லூரி, கூட்டு குடிநீர் திட்டம், இன்னும் எத்தனையோ திட்டங்கள். நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னா உங்களுக்கே தெரியும். அதுபோல நமது தொகுதிக்கு அவர் கேட்டார என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க என்கிட்ட கொடுக்கறதெல்லாம் நான் திரு மோடி அவர்கள் மூலம் இந்தியாவின் பிரதமரே நம்மோடு இருக்கிறப்ப நம்ம யாரை பத்தி கவலை பண்ணோம். அது நம்ம தொகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் அவர் மூலம் நிறைவேற்றி தருவேன் என்பதுதான் எனது வாக்குறுதி. அவர் அங்க நிச்சயம் நாங்க இன்னும் பேசணும் அது சம்பந்தமா. சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா? ஆமா, எனக்கு வருங்காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிஜேபியுடன் கூட்டணி தொடரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.